ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரைடே இன்றைக்கி 6 மணி அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிச்சேன். 3 மணிலேருந்து ட்ரை பண்ணுறேன். மேடம் தூங்கவே இல்லைங்க. அதனால் அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது கரெக்டாக மணி 6 ஆயிடுச்சு. அந்த நிலவு பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எந்திரிச்சு வந்தோடனையும் இன்றைக்கி நிலவு முகத்தில் தான் விழிச்சேன் அப்படின்னே சொல்லலாமுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் துடைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லைங்க. காலையில் தீப ஒளியை பார்க்க முடியல. சாயந்தரம் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்றைக்கி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இயற்கை அழகையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு எப்படி இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க யோசிச்சுருந்தேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பெட்ஷீட் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸையும் சேர்ந்து ஊற வச்சிட்டேங்க. அதனால் இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வேலை. 11 மணிக்கு மேடம் கொண்டு போய் விட்டுட்டு வர்றக்குள்ளேயும் 11 மணிக்குள்ளேயுமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு குளிச்சிடலான்னு எனக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிக்க கூட இல்லை. குளிக்கலைங்காட்டிக்கு இங்கே பாருங்கள் பெட்ஷீட்டை ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சத்து மாவு கஞ்சி தானே குடிக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காலையில் வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி குடிக்கிறது நிஜமாலுமே உடம்புக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதனால் ஒரு 2 நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இந்த கொள்ளும் சுண்டலும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பாப்பாவுக்கு பெரியப்பா அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதுவும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு சமையல் வேலையே முடிச்சிட்டேங்க. சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், சாப்பாடு, ரசம்தான். அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. என்ன பண்ணேன் அப்படின்னா சரி செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடலான்னு தாங்க விட்டுட்டு இருந்தேன். தண்ணி வந்திருந்தது, அதனால் தண்ணி விட்டுட்டுருந்தேன். செடிகளை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு 6 நிமிஷம் தான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்மளோட வாசி சிஸ்டர் ரொம்பவுமே கவலைப்பட்டிருந்தாங்க. சிஸ்டர் உங்களை இந்த வீடியோ மூலமாக தான் பார்க்க முடியுது, ரொம்ப சின்னதாக இருந்தது வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களோட அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல. நம்மளோட தேன்மொழி சிஸ்டரும் சரி, புஷ்பவதி சிஸ்டரும் சரி, அனிதா சிஸ்டரும் சரி, அதுக்கப்புறம் வாசுகி சிஸ்டரும் சரி, இன்னும் எல்லாருமே தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்த்தி சிஸ்டர், தேவி பிரியா சிஸ்டரும் அப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. விஜி அக்கா, ராஜி அக்கா, எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு பண்ணால் பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரக்குள்ளே எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா ஒரு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்கள வச்சுட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுல பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன வேலையாக தான் ஈஸியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெசல்ஸையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை போய் பார்க்கலாம், நம்மளோட பூஜை ரூம் பார்க்கலாம்னு தாங்க சொல்கிறேன். இது வந்து நம்மளோட அபி சிஸ்டர் கொடுத்த பூ தாங்க, முல்லைப்பூ. சாமிக்கு வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானுமே கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. அந்த வெற்றிலை தீபம் அதை போட்ட அது எல்லாமே அப்படியே இருக்குது. உருளையில் இருக்கிற தண்ணியை எடுத்து மாற்ற சொன்னால் தம்பி தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கரும்புச்சக்கரை அவ்வளோலாம் கூட அப்படியே இருந்ததுங்க. எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு தாங்க பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அபி சிஸ்டர் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, அதையுமே சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக வரணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே அவங்களும் அவங்க வீட்டுக்காரர் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. இனி எப்போவும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேங்க சாமிக்கிட்ட. அப்புறம் அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நல்லபடியாக அஃப்ரீனாக்கு நல்லபடியாக குணமாகி எப்பவும் போலயே சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னும் இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 4:30 அப்படிங்கும்போதே என்னோடய வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 5:30ங்கும்போது தீபம் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் செஞ்சுக்கிறேங்க. மஞ்சள்லாம் பூசி விட்டுட்டு நிலைவாசல்லேருந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு கோலமெல்லாம் போட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. மேடம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்து பூஜை ரூம்லேயுமே அந்த சில்லறை நாணயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இது குபேர பானைன்னு சொல்கிறாங்க, அதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லோரும் வச்சுருக்குறாங்க, இது வச்சுருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் வச்சுருக்குறேங்க. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த நாணயங்களையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் அந்த வீடு மாதிரி இருக்கிற அந்த சேமிப்பு உண்டியல் அதில் வந்து எடுத்து நாணயங்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த பக்கம் கொடுத்துட்டு நான் என்னோடய வேலைகளை செஞ்சிட்ருந்தேங்க, பூஜை வேலைகளை. இவங்க இல்லாதப்போ அந்த காலை நேரத்தில் கிடைக்கிற அமைதி கொஞ்சம்
இதாக தான் இருந்தது. இருந்தாலும் இதுவும் ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருந்தது. நம்ம பண்ணுறதையெல்லாம் மேடமும் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் சிரிப்பாகவும் வந்தது. இன்னுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றிட்டு தாங்க இன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சுக்கிறேன். பூ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்காவது பறிக்க முடிஞ்சதேன்னு இருந்தது. இது வந்து அந்தியில் பூக்கிற பூ, அந்தி மல்லி. இன்றைக்கி இது ஒரு எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா ஈவினிங் நம்ம சாமி கும்பிட்றதுனால இந்த பூவை வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இதுலேயே ரோஸ் கலர் கலராக இருக்குது. எல்லாம் வச்சு விட்டேன். ஆனால் வெள்ளை கலர் மட்டும் வந்திருக்கு. இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மச்சாண்டாரோட பொண்ணு வைஷ்ணவி வச்சு விட்ட செடி தான் இது. அதுலேருந்து பூ பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகள்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு யோசனையாக இருந்தது எல்லாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட நினச்சதை செய்ய முடியுமா செய்ய முடியாமான்னு ஒரு பக்கம் ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே இருந்ததுங்க. செஞ்சிடணுங்கிற ஒரு இதில் செஞ்சிட்ருந்தேன். இதில் வேறு மேடமோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு மன நிறைவாக இருந்ததுங்க. வெள்ளிக்கிழமை பூஜை எப்படியோ செஞ்சாச்சு. அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வேண்டுதல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் நான் இதெல்லாமே செஞ்சுக்கிறேன். காலையில் செய்ய வேண்டியது எல்லாமே இன்றைக்கி சாயந்தரமாக தாங்க செய்கிறேன். ஏன்னா காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடலாம்னு காலையில் குளிக்கக்கூட இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியலைங்க. அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் தான் நான் இதை சொல்ல முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாகவே எனக்குள்ள கலந்த ஒரு விஷயமாகவே மாறிடுச்சுங்க. இது நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒரு அடுத்த ஸ்டேஜாக கூட எனக்கு இப்போ தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சாம்பிராணியும் காட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்த அந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி தாங்க காட்டிக்கிறேன். வெளியிலேருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் எல்லாமே காட்டி விட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நீங்களும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வீங்க, இன்றைக்கி எப்படியெல்லாம் செஞ்சீங்க, பிரம்ம முகூர்த்த பூஜையும் சரி எதுவாக இருந்தாலும் என் கூடயும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேன்மொழி சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? அவங்க தான் அடிக்கடி என்ன பண்ணுறீங்க அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியாக எனக்கு ஹாய் சொல்கிறதையே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களையே காணோம். என்னாச்சு தேன்மொழி தங்கச்சி? அதுக்கப்புறம் பாருங்கள் மேடம் நானும் சாம்பிராணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி வேண்டுதல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்த்தி சிஸ்டர் எனக்கு சொல்லும்போது எனக்கு என்னோடய அம்மா தாங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதாவது தன்னோட சுய நினைவு கூட இல்லாமல் அந்தளவுக்கு கொஞ்சம் போயிட்டாங்க. ஒரு ஐசியூவில் வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தது. அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவை தவிர யாருமே எனக்கு இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்ததுங்க. நான் இதெல்லாம் சொன்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது தான். ஆர்த்தி சிஸ்டர் அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முடியல, ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். என்ன தான் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு நம்ம வார்த்தைகள் மூலமாக என்ன வேணும்னாலும் சொல்லிடலாம். நான் பாருங்கள் வெற்றிகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன். என்ன தான் நம்ம எல்லோருக்குமே வார்த்தைகள் மூலமாக சொன்னாலும் அது நடைமுறையில் அனுபவபூர்வமாக உணர்வுபூர்வமாக வரும்போது அதெல்லாம் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான காரியம்தான் ஆர்த்தி சிஸ்டர். இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும், உங்கள் அம்மா அப்பாவும் நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேங்க. உங்கள் எல்லாருக்குமாகவே நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லோருமே எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியும் ஒரு ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா காலையில் போக வேண்டிய மாகாளியம்மன் கோயிலுக்கு ஈவினிங் போயிட்டோங்க. நம்மளோட கோபுரம் பாருங்கள் ஈவினிங் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மாகாளியம்மன் இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளோட செல்ஃபியும் எடுத்தாச்சு. நம்மளோட கண்ணாடியில் பார்க்குறது எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்குதுன்னு ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன்.
இந்த மாதிரிலாம் கண்ணாடி பார்க்குற ஆளே கிடையாது. பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த தாத்தா பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் நடந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார். காலம் இப்படி ஆகிப்போச்சு, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே புலம்பிகிட்டு இருந்தாருங்க. அதை தான் நாங்களுமே சொல்லிகிட்டு இருந்தோம். நம்மளால் என்ன பண்ண முடியும் தாத்தா? நம்மளால் முடிஞ்சளவு நம்மளோட குழந்தைகளை ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு விழிப்புணர்வோடையும் வளர்த்த முடியும். நம்ம பசங்களையும் சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்த முடியும். வேறு என்ன தாத்தா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இதாக பேசிகிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து கூப்பிட்டு இதை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருந்தார். பெண் பிள்ளைகளை வளர்த்துறதே இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்குமே இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முடிஞ்சளவு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த சிலைக்கு வந்து இந்த மாதிரி சேலை கட்டி விட்டுருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லு, அங்கே ஒரு வீடியோ எடுன்னு அவர் தாங்க சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு அந்த சாமி சிலைக்குமே ஒரு பக்கத்தால் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட அடுப்பில் எப்பவும் போலயே அக்ஷயமெல்லாம் எழுதிட்டு தோசை தாங்க சுட்டிருந்தோம். சாம்பார் இருந்தது, சட்னி கொஞ்சம் அரைச்சி தோசை சுட்டிருந்தோம். இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.